இப்போ வந்து முருங்கை கீரையில் வடை, இந்த மதுரை சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. முள் முருங்கையிலையும் செய்வாங்க, இந்த முருங்கைக்கீரையிலையும் செய்யலாம். ரெண்டும் டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். முள் முருங்கைன்னு ஒரு கொஞ்சம் இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்ல ஆலை இலை மாதிரி, அதுலேயும் செய்வாங்க, இதுலேயும் செய்யலாம். இப்போ இதை எப்படி செய்யலாம்? முதல்ல வந்து கீரையை கழுவிக்கணும். இப்போ வந்து முருங்கைக்கீரை ஒரு தடவை அலசியாச்சு. ஸோ இதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கணும். இப்போ இது மிக்சியில் போட்டாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். கூட கொஞ்சம் மிளகு வந்து இடித்து போடணும். அப்புறம் வந்து சித்தரத்தைன்னு சொல்லுவாங்க, இதுவும் இடித்து போடணும். எடுத்த சித்திரத்தில் பாதி மட்டும் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து மிளகு, இது ரெண்டையும் வந்து இப்போ மிக்சிக்குள்ளே போட்டுக்கிட்டு இதை சேர்த்து கிரைண்ட் பண்ணணும். கொஞ்சம் சால்ட், லைட்டாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்மெல்லிங்காக இருக்குது, மருதாணி மாதிரி நல்லா ஸ்மெல் வருது. மருதாணியெல்லாம் போட்டுற போகிறீங்க, மருதாணி மாதிரி ஸ்மெல் வருது. இப்போ இதை வந்து இது தட்டில் எடுத்துக்கிறோம். இது கூட வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுறோம். உப்பு போட்டிருக்கு, காரம் போட்டிருக்கு, கூட சித்தரத்தையும் போட்டு ஒட்டியாச்சு. இது கூட வந்து இப்போ அரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அரிசி மாவும் அந்த கிரைண்ட் பண்ண இதுவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மதுரை சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. தெருவில் எல்லாம் வந்து தள்ளுவண்டி கடைகளில் எல்லாம் வந்து பண்ணி விற்றுக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸ். இந்த மாவை வந்து இந்த மாதிரி ஒரு பால் கவர் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு ரவுண்டாக இது பண்ணி கையாலே இந்த மாதிரி தட்டிக்க வேண்டியதான். தட்டிட்டு அப்படியே வந்து எண்ணெயில் போட வேண்டியதான். நல்லா புஷ்ஷுன்னு வரும், அவ்வளோதான். நல்லா சால்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கோம், பெப்பர், சித்தரத்தை, நல்லா இருமல் கூட போயிடும். இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடும். அப்புறம் இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த தோசை பொடியோடு சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம், தோசை பொடி தொட்டு சாப்பிட்லாம், நல்லா சூப்பராக இருக்கும்.